அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். அந்த செல்லிங் ப்ரெஷர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 22,200 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு 700 புள்ளிகள் ஏறி இருக்குது. அந்த 700 புள்ளிகள் ஏறினதுக்கு ஒரு 350 to 400 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. எவ்வளோ தூரம் வரைக்கும் கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நெஃப்டி இன்னும் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா பார்த்துக்கலாம். வாங்க நண்பர்களே. இன்றைக்கி எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா, நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்துச்சு. 22,220 அப்படிங்கிற லெவலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த லெவலில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஓகே, இதை நம்ம எது வரைக்கும் ஃபாலோ ஆகும்னா, நம்ம செகண்ட் சப்போர்ட்டாக இதை சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதை சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் 15 மினிட்டில் பாருங்கள் எப்படி பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. நம்மளோட சப்போர்ட்டில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு. மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு திருப்பி அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபால். நம்மளோட செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இன்றைக்கி டே ஹை தான் மார்க்கெட்டுக்கு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 22,245 அப்படிங்கிற லெவல் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆல் டைம் ஹைலேருந்து கொஞ்சம் விழுந்திருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். எது சப்போர்ட்டு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இன்றைக்கி லோ தான் பார்த்திங்கன்னா நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இன்றைக்கி இந்த டே லோ நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும் போது எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்விங் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இந்த ஸ்விங்கில் தான் மார்க்கெட் திரும்பி இருக்குது. இந்த லெவலை கூட வச்சுக்கலாம். ஓகே, 21,955 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணு அப்படின்னா 21,826 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை வச்சுக்கோங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்போ இந்த ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சோ, மார்க்கெட்டுக்கு இது சப்போர்ட்டு. அடுத்தது எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா, இப்போ டே ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போயிட்டால் டே ஹை. இப்போ மார்க்கெட் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஸ்விங்கு தான் இந்த இடத்துலையும் மார்க்கெட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்னா ப்ரீவியஸாக 2 ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. 22,120 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் என்ன வரும் அப்படின்னா, கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரெண்டை பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் ட்ரெண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டை இப்போதைக்கு விட்டுருவோம். இந்த ட்ரெண்டை பார்ப்போம். ஏன்னா ப்ரீவியஸாக ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பட்டுட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல பட்டுட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. இதே தான் நம்ம வர இருக்கிற நாட்கள்லையும் எதிர்பார்க்குறோம். என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அகைன் இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அகைன் மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறோம். அதனால் வேண்டி இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு தற்காலிகமான இறக்கம் தான் நண்பர்களே. பெருசாக இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு தற்காலிகமான இறக்கம் தான். இது வரைக்கும் மார்க்கெட் அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, இதை நெஃப்டியில் பார்த்துக்கோங்க. நாளைக்கு நெஃப்டிக்கான ஓஐ டேட்டா என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த இடம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்கும் நண்பர்களே.
ஏன்னா மார்க்கெட் நல்லா இப்போ தான் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஏறிடுச்சு. அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கம்மியாக தான் ஏறி இருக்குது. அதனால் இப்போதைக்கு வர இருக்கிற நாட்களில் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணலன்னா, பேங்க் நிஃப்டியை வந்து பெருசாக விழுக விட மாட்டாங்க. நிஃப்டியை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே கொண்டுட்டு வரும்போது பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது பேங்க் நிஃப்டி விழுந்தாலும் இந்த இடம் வரைக்கும் தான் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 46,700 to 800 தான் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையாக தான் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நிஃப்டி விழுகும் போது சரிங்களா, அப்போது நிஃப்டி சப்போர்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நிஃப்டி விழுந்து இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கும்போது அது எங்கே வருதுன்னா 21,826 ரேஞ்சுக்கிட்ட வரும். நாளைக்கு அப்படியே ஒரு 1 hour கேண்டில் வந்தாலும் இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு. அதே டயத்தில் பேங்க் நிஃப்டியும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிலையும். சரிங்களா, இன்றைக்கி வந்த டே ஹை வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்காங்களே, இது எது வரைக்கும் வரலன்னா இந்த ஸ்விங் வரைக்கும் வரலாம். அதை சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த ஸ்விங் மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ இருக்கிற இடமே சப்போர்ட்டு தான். இந்த இடத்துல மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இதை தாண்டி பெருசாக விழுகும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் விழுகும். அது வந்து எவ்வளோ தூரம் அந்த ஜோன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனை நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து ஜோன். பேங்க் நிஃப்டிக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கன்சல்டேஷன் இதுக்குள்ளாரையே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போர்ட்டு செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் 46,381. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 44,855 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் வெயிட்டாகவே நான் இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா நல்லா வால்டிலிட்டி கிடச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்த டே ஹை 47,356 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ஏரியா 47,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 48,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ 47,000 சப்போர்ட்டில் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த ஏரியாக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை ஒரு 2 days வந்து தவிர்த்துக்கலாம். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான சினாரியோ. அடுத்தது ஃபின் நிஃப்டியும் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி போலவே தான் இந்த ஆல் டைம் ஹையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு போணுச்சு பார்த்தீங்களா, இந்த ஹைட்டை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்றைக்கி வந்து டே ஹை தான் வந்து ஃபின் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ். எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்விங் ஓகே, இந்த ஸ்விங் வந்து சப்போர்ட்டு 20,613 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு 20,481 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 20,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அகைன் வந்து மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா 20,876 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 21,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 21,251 இந்த லெவல் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸோட ஹை 21,180 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, மிட் கேப் நம்ம எதிர்பார்த்தது தான். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்குள்ளாரியே தானே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். மிட் கேப் வந்து பாருங்கள் இந்த லெவலில் பட்டுட்டு போயிட்டு இருந்துச்சிங்களா, இந்த சேனல் பேட்டர்னில் எக்ஸாக்டாக இங்கே போயிட்டு இப்படி வந்துட்டு இந்த லெவலுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. திருப்பி இந்த இடத்த மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடம் வரைக்கும் வருவதற்கான ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது. சரிங்களா, ஃபின் நிஃப்டி வந்து மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ப்ரீவியஸாக வந்த இந்த 880 அப்படிங்கிற லெவலில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. சரிங்களா, இந்த ஸ்விங் 940 அப்படிங்கிற ஸ்விங்கை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். திருப்பி இந்த சேனல் வரைக்கும் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. எது மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு சேனலில், இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு 10,939 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதில் தான் நேற்று வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டும் எடுத்துகிட்டு திரும்பினுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 நட சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் பார்த்தாங்க, முடியலை. மார்க்கெட் வந்து அந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்த சப்போர்ட் எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
10,814 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 10,814 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து இந்த சேனல் பேட்டர்ன் தான். இந்த சேனல் பேட்டர்னில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து டே ஹை வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 11,033 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 11,058 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா சப்போர்ட் வந்து பக்கத்தில் இல்லை. இதை வந்து ஒரு சப்போர்ட் இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அதற்கு கீழே வந்துச்சுன்னா இமீடியட் சப்போர்ட் இது இருக்குது. சரிங்களா, 10,800ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 10,800 சப்போர்ட்டாக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 10,691 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்குள்ளாரவே இந்த ட்ரெண்டும் வந்துடும். சரிங்களா, இதுதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. மிட் கேப்புக்கான லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் வந்து மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட்டை வந்து எப்படி கற்றுக்கிறது, கோர்சஸ்க்கான டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது அப்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலயமா டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, எதுலேயும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஓகே, தென் ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் 47,000ங்கிறது நல்லா சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி 47,000 தான் வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால 22,000 ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து 22,000 ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டாங்க. சப்போர்ட்டு 22,200 ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டாங்க. 22,100லேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து 22,000 சின்ன சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணிட்டா எவ்ரி 100 பாயிண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு பார்த்துக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.